தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நமக்கு பின்னாடி தெரியுதான் பார்த்தீங்களா, இந்த கும்மாங்க பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கும்மாங்க பையன் அண்ணன் சீமானை பற்றி ஒன்று பேசியிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ புதிதாக ஒரு கார் ஒன்று வாங்கியிருந்தாங்க. அந்த கார் வாங்கினது இந்த கும்மாங்க பையனுக்கு பொறுக்கலை. வைத்தறிச்சல் இனத்தையே ஒன்று உளறி வச்சுருக்கேன் அறபோதையில் குருட்டு நாய். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் இந்த காரை திறநிதி திரட்டி தான் வாங்கினாரு, வெள்ள நிவாரண நிதியில் தான் இந்த காரை வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி உலகிட்டு இருக்கு இந்த நாய் வைத்தறிச்சல்ல. இதை மாதிரி ஒரு சில ஊப்பிகள் ஒரு திருட்டு நாயெல்லாம் சுற்றிட்டு அலையுது. சமூக வலைதளங்கள் இனத்தையாக ஒன்று உலகிக்கிட்டு சீமான மீது வன்மத்தை தெளிச்சுக்கிட்டு அலையுது. இதுதான் ரொம்ப பேசிட்டு அலைஞ்சிச்சு இந்த குருட்டு நாய். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்மாங்க பையன் ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் பிறந்ததில் இருந்தே ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவர், அவருக்கு எப்படி இவ்வளவு காசு வந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். நீங்கள் சொல்லுத மாதிரிக்க கும்மாங்க அண்ணாச்சி, நீங்கள் சொல்லுறது மாதிரிக்க சீமான் அண்ணன் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் அவங்களுடைய மனைவியார் வந்து சபாநாயகரோட மகளாக இருந்தவங்க. ஏன்டா உதயநிதி நிதியை ஒதுக்கி கார் வாங்கலாம், சபாநாயகர் மகளாக இருக்கவங்க கார் வாங்கினா அவங்களுக்கு குத்துதோடா. சீமான் கார் வாங்கிட்டாரு கொந்தளிக்க, நீங்கள் உதயநிதிக்கு எங்கே இருந்துடா பணம் வந்தது, கலைஞருக்கு எங்கே இருந்துட்டு அவ்வளோ சொத்து வந்தது அப்படின்னு கேட்க மாட்டேங்க. பைத்தியக்கார நாயோட சீமான் கார் வாங்கிட்டாருன்னு கொந்தளிச்சு கிடைக்கலடா. வைத்தறிச்சல்ல சாவுங்கடா. கார் வாங்கின பார்க்க முடியும் சாவுங்க. ஏன் இருக்கீங்க? அவர் கார் வாங்கிட்டார், நான் தூக்கு பழப்பம் செத்து போங்க. இந்த ஒரு சில ஊப்பி கூட்டமும் ஒரு சில சில்லற கூட்டம் சுற்றிட்டு அடையுது சமூக வலைதளங்களில். இவங்களுக்கு என்ன வேலைனா, சீமான் கார் வாங்கிட்டாரு, ஆமாம் சீமான் கார் வாங்கிட்டா வைத்தியத்தை கற்ற வேண்டியது, சீமான் ஷாம்பு வாங்கிட்டாரு, சீமான் பழுத்தைக்கு பல்பொடி வாங்கிட்டாரு, சீமான் மண்சட்டி வாங்கிட்டாரு. ஒக்கா உண்டே உங்களுக்கு ஒரு இளவும் உங்களுக்கு வேறு ஏதாவது பேசுறது இருக்காடா? எண்ணூரில் வாயு கசிஞ்சு அத்தனை பேர் அங்கே கிறங்கி விழுந்துட்டு அடக்கான், உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பேச கிடையாது. மீன் அவனாலும் செத்து மேலே கடலில், அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. பைத்தியக்காரன் ஆகிவிடாது. சீமான் அங்கே போயிட்டாரு, சீமான் இங்கே போயிட்டாரு, சீமான் ஊஞ்சல் ஆடுதாரு, முட்டா பயிலோடா. ஓ மண்டலங்க கடுப்பு மைத்துக்கிட்டு போயிட்டு சும்மா ஒழுங்காக உள்ளதை பேசுங்கடா. அவர் துட்டு இருக்கு, அவர் கார் வாங்குறாரு. இப்போ திருநிதியோ திருட்டிவா வாங்கினாரு, உனக்கு என்னடா குத்துது? உங்களை மாதிரி களவாண்டு வாங்கலையே, உங்களை மாதிரி ஓட்டுக்கு துட்டு கொடுத்து ஓட்ட வாங்கலையே, கார் தானே வாங்கினாரு. ஓட்டுக்கு நீங்கள் எத்தனை கோடி ஒதுக்குதீங்கன்னா பைத்தியக்காரன் ஆகிவிடா. காடு பிடிச்சிக்கிற. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே.